ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அதில் பிறந்தவ தான் வர்ஷா. நாங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கோமோ அதே மாதிரி வர்ஷாவும் இருப்பாள். எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பாள். பொண்ணே இல்லை, அந்த பொண்ணு பாசத்தை அவள் ஒருத்தி தான் எங்களுக்கு கொடுத்தா. அதனால் அவள் ரொம்ப அவள் மேலே பாசமாக இருக்குவாள். எங்கள் அண்ணன் பொண்ணு நல்ல பிள்ளை. எப்படி சொல்ல, எதுனாலும் எங்களை விட்டுட்டு இது இருக்காது. இப்போ அந்த பிள்ளைக்கு மேரேஜ் ஆகிறதுனால எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக போய் இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்குது. அது எப்படி சொல்ல, எங்களை எதுனா ஒன்றுனா எங்கள் கூட்டத்தில் குடும்பத்தில் எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். எங்களை விட்டு கொடுக்காது வர்ஷா. நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருப்போம். அந்த பிள்ளை போகிறது சந்தோஷந்தே, நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போகிறது. இருந்தாலும் கொஞ்சம் அதை விட்டு போகிறது பிரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வர்ஷா வந்து தங்கச்சியிலே எனக்கு மூத்த தங்கச்சி வந்து வர்ஷா. எப்போயுமே சிரிச்சிட்டே இருக்கிற பிள்ளை. எப்போ பார்த்தாலும் அந்த 32 பல்லு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவள்கிட்ட வந்துட்டு. வர்ஷானா அந்த ஈன் சிரிச்சவன் தான் டக்குன்னு முன்னாடி நிற்கிறது. எப்போ போனாலும் ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட்லேயே. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது, அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது எல்லாம் எங்கள் அம்மா சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். வர்ஷா வந்து சில விஷயம் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறா அப்படின்ட்டு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு ஸ்மைல், அதுதான் வர்ஷா எனக்கு. வர்ஷா வந்து எப்படின்னா அமைதியான பொண்ணு, சாஃப்டான பொண்ணு. வேறு என்ன சொல்கிறது, கைண்டாக இருப்பா, எல்லோரையும் நல்லா பார்த்துக்கிடுவா, நல்ல பொண்ணு. என்ன சொன்னால் எப்போ சொன்னாலும் அதே அமைதியாக இருப்பாள், சொன்னதை கரெக்டாக கேட்பா. நம்ம என்ன சொன்னாலும் உடனேவும் செய்வாள். எதை சொல்கிறத புரிஞ்சு நடந்துக்கிடுவா, என்ன சொன்னாலும் புரிஞ்சு நடந்துக்கிடுவா. டூரில் எல்லோருக்கூடையும் கோஆப்ரேட் பண்ணி போவாப்புல, நல்லா என்ஜாய் பண்ணுவாப்புல. அது நல்லா சந்தோஷமாக இருப்பாப்புல. எதுக்கு டூர் போகிறப்போ அதை நல்லா என்ஜாய் பண்ணுவாப்புல, அதை யூஸ் பண்ணிக்கிறாப்புல, நல்லா இருப்பாப்புல. எங்களுக்கு பொண்ணு மாதிரி அமைதியான பொண்ணு, நல்ல பொண்ணு, நல்லா பேசுவாள், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். சிரிக்கிறது, அவள் பேசுகிறது, அமைதியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வர்ஷான மகன் எப்படிப்பட்ட பொண்ணுன்னா நல்ல பொண்ணு தான். வர்ஷா நல்ல பொண்ணு. சித்தி வந்து அடுத்தடுத்து பிள்ளைகள் பெறப்பெல்லாம் வர்ஷா வந்து பார்த்துக்குருவா. வர்ஷா வந்து தங்கச்சின்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியாது. தங்கச்சி விட மோர் லைக் அ ஃப்ரெண்டு தான். ஏன்னா ஒரே ஏஜில் வளர்ந்தோம், ஸ்கூல் எல்லாமே சின்ன வயசில் ஒன்றாவே படித்தோமா. ஸோ வந்து அவளை தங்கச்சி அப்படின்னு தங்கச்சி தான், பட் ஆனால் தங்கச்சின்னு டிஃபைன் பண்ண முடியாது. அவள் மோர் தென் அ ஃப்ரெண்டு தான் எனக்கு. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாள், நானும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் எனக்கு. நம்ம எல்லாமே ஒன்றா வளர்ந்தோம் அப்படின்றனால அது வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப என்ன சொல்கிறது அன்ஈஸியாக இருக்குது. நம்மள்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஃப்ரெண்டுக்கு கூட கிளாஸ்மேட்டில் எப்படி ஷேர் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் தங்கச்சிக்கிட்டையுமே ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னு நான் நினைக்கிறேன். எல்லார்ட்டையும் ஜாலியாக சிரிச்சுட்டு அவளை எங்கேயுமே கோவப்பட்டு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எல்லார்ட்டையும் பெரியவங்களாலும் சரி நம்மளாலும் சரி எல்லாத்தையும் நல்லா வச்சுப்பா, நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பா. அதெல்லாம் வர்ஷா ஓகே. அவள் வர்ஷான்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு மெமரிஸ்னால் நம்ம சின்ன வயசில் எல்லோரும் தஞ்சாவூர் போனது, அதெல்லாம் வந்து என்கிட்ட ஃபோட்டோவாக இருக்குது. அதில் வந்து நானும் அவளை வந்து இந்த பெண்ணை கடிச்சிட்டு இருக்கேன் அந்த ஃபோட்டோ, அதுதான் எப்பயுமே நினப்பு வரும். அவள் வந்து என்ன சொல்ல, என் சிஸ்டர் மாதிரி எப்படி ராகவி அதே மாதிரி தான் வர்ஷா. எனக்கு எல்லாமே அவள் தான் எனக்கு. வேறு என்ன சொல்ல, சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே சேம் ஏஜ் வேறு, அதனால் வந்து எல்லாமே ஒன்றா வளர்ந்துருக்கோம். என்னோட பாதி லைஃப்பில் என்னோட மெமரிஸ் அவள் தான். எப்போ பார்த்தாலும் 2 பேரும் பல்ல கட்டிக்கிட்டு இருப்போம். என்ன சொல்ல, லைட்டாக நான் விழுகலைனாலும் என்னை விழ வச்சு அவள் சிரிச்சிருவான். என்ன பண்ணாலும் அவங்க சிரிச்சிருவாங்க. எங்களோட எல்லாமே எல்லா டைமும் அவளோட இருந்தது மெமரிஸ் தான், குட் மெமரிஸ். ஒரே ஒரு இடத்துல பிறக்கிறானாலும் அவள் என் கூட பிறந்த மாதிரி தான் அவள் எனக்கு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனோம்னா என் தங்கச்சியோட அவள் தான் எனக்கு ஃபஸ்ட் தங்கச்சி. அதுக்கப்புறம் தான் என் கூட பிறந்த தங்கச்சி. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவள் என்னையும் வந்து அவ்வளோ பார்த்துருக்கா. நானும் அவளுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஃபுல் சப்போர்ட்டு. ஒரு அண்ணனால் கூட பிறந்த அவளுக்கு வந்து அண்ணனால் ரொம்ப பிடிக்கும். கூட பிறந்த ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவாக இருந்து எந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அதை நான் வந்து இது பண்ணி செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு இதுனாலும் அவள்கிட்ட ஷேர் பண்ணுறது, அவள் ஒரு இது கொடுக்குறது. அவள் டவுனாக இருந்தாலும் நான் கொஞ்சம் இது பண்ணுறதுனால அது ஒரு 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 சோல் மாதிரி. அவள் எனக்கு சோல், அவள் தான். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். என்ன, எந்த கவலைகளும் இல்லாமல் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறது, அது ரொம்ப ஒட்ட பிடிச்ச ஒரு விஷயம். வர்ஷானா எப்படி சொல்கிறது, வர்ஷானா ஹாப்பினஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபேமிலியும் ஹாப்பி தான், நமக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு போனாலே ஜாலி தான், அவங்க இங்கே வந்தாலும் ஜாலி தான். எப்போவுமே இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். எங்கே போனாலும் ஹாப்பியாக தான் இருப்பாள். நான் பெற்றெடுக்காத மூத்த பொண்ணு எனக்கு வர்ஷா.
ரொம்ப பாசமாக இருப்பாள். சிரிப்பு, எத்தனை சந்தோஷத்தையும் சோகத்தையும் சமமாக ஏற்றுட்டு சிரிப்பிலே காட்டிட்டு போகிற பொண்ணு. அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. வர்ஷாக்கு அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்யூச்சர். வர்ஷாக்கு இருக்கிற ஸ்பெஷல் ஃப்யூச்சர் அந்த சிரிப்பு. எல்லாத்தையும் சமாளித்து சிரிப்பிலே சமாளிச்சுட்டு போயிடுவா. எந்த சூழ்நிலைனாலும் சிரிப்பிலே அவள் சமாளிச்சுட்டு போயிடுவா. எங்கள் அக்காவுக்கு கல்யாணம். எப்படி சொல்கிறது, வர்ஷானா அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் ஒரு மாதிரியானா எனக்கு வேறு மாதிரி. நான் பிறந்ததுலேருந்து அவளை வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவள் தான் எப்பயுமே. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே ஸ்டார்டிங்லேருந்து எப்படி என்னை அடிச்சுட்டு திட்டிட்டு எப்பயுமே அப்படியே தான் இருந்திருப்பா. இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் பாசம் அப்படிலாம் சொல்லி இருந்திருக்கேன். ஆனால் நான் அப்படி கிடையாது. எப்பயுமே அவகிட்ட ஒன்லி ஷவரிங் ஆஃப் லவ் தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ போகிறது நினச்சா ரொம்ப 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 கஷ்டமாகவே இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. அவள் இல்லாமல் அவகிட்ட கேட்காம ஒரு இடத்துல கூட நான் இருந்ததில்லை. அவள் சொல்லி தான் எல்லாமே இப்போ முடிக்க பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவள் இல்லை, இருக்க மாட்டா அப்படி சொல்லி நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது அவகிட்ட நம்மளால் சொல்லவும் முடியாது. சொன்னால் சார் என்னெல்லாம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லி அசிங்கப்படுத்திடுவா. ஹர்ஷானா எல்லாத்துக்கும் விட எனக்கு வந்து ரொம்பவே அதிகமாக அவளை பற்றி எனக்கு தான் தெரியும். அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி எதனாலும் என்கிட்ட தான் சொல்லுவாள். இது பண்ணனாலும் என்கிட்ட பண்ணுவாள். ஸ்கூலில் எதாச்சும் பண்ணிட்டு வந்து இப்படி பண்ணிட்டேன், அம்மா கிட்ட சொல்லணும், நீ தான் சப்போர்ட் பண்ண அப்படிலாம் சொல்லுவாள். ஒரு நல்ல அக்காவாக இருந்தா, என்ன கேட்டாலும் பண்ணுனா, கொஞ்சம் நல்லாவே பண்ணுனா. ஆனால் ஒரு சில நேரம் கோவமாக கத்துனா, அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். படுத்து மாயாவும் காலேஜ் போயிடுவாளா, அடுத்து அவள் வீட்டில் இருந்தப்போ இவ்வளோ நாள் பண்ணுனா, பண்ணாமல் இருப்பா. அது யாராச்சும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பெருசாக பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப கேர் எடுப்பாள். நான் என்னோடய பர்சனலாக அவட்ட சொல்லி அவளும் சொல்லுவாள். அந்த மாதிரி நானும் வருஷம் சின்ன வயசுலேருந்து நானும் அவளும் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ அவள் போகிறானா ஃபீலாக தான் இருக்குது. மாயாவும் போயிடுவா, இவளும் போயிடுவா. நான் மட்டும்தான் தனியாக இருப்பேன். என்ன பண்ணணும்னு தெரியாது. அவள் அம்மாவோட நல்லாவே என்னை கேர் எடுத்தா. புரியாமையும் பேசுவாள், புரிஞ்சும் பேசுவாள். அவள் சொல்கிறத நான் கேட்பேன். எப்போனாலும் அவள் நான் என்ன சொல்லணும்னு செய்வாள், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அவன் நிறையா நல்ல விஷயமும் எனக்கு சொல்லியிருக்கா. அட்வைஸ் பண்ணுவாள் எப்போவுமே. அதுக்கடுத்து யார் பண்ணான்னு அது தெரியாது. எல்லோரும் போயிடுவாங்க, நான் மட்டும் தனியாக இருப்பேன். அப்போ எனக்கு ஃபீல் வரும். அப்போ என்ன பண்ணன்னு தெரில. நாங்கள் வந்து அங்கே ஆமத்தூர்லேருந்து பேரியில் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ஃபேமிலி எல்லாமே சேர்ந்ததுலாம் வர்ஷாங்க, மாயா, ஹேமா எல்லாருமே தான். அதில் வர்ஷா வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஆமாம், அவளை மாதிரி ஜாலியான பர்சன் இருக்க முடியாது. உண்மையிலே எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். பவித்ரா மாதிரி தான், சிஸ்டர் மாதிரி தான் வர்ஷா, கசின் மாதிரிலாம் கிடையாது. உண்மையிலே வந்து வர்ஷா வந்து ரொம்ப ஸ்பெஷல். பவித்ராவுக்கு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் வர்ஷாக்கும். அவள் கூட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஹேமா வர்றதுக்கு முன்னாடி நானும் அவளும் தான், அதிகமான நாள் நானும் அவளும் தான் ஒன்றா இருந்திருக்கோம். ஹேமா வந்ததுக்கப்புறம் கூட ஹேமா வந்து தனியாக ஒரு பாட்டாக தான் இருந்தாள். நானும் அவளும் தான் கூடவே இருந்திருக்கோம். சண்டை, எங்கள் அம்மா எங்கள் அப்பா சண்டை போடுறப்பெல்லாம் நாங்கள் 2 பேரும் தான் இது பண்ணுறது. எங்கள் அம்மா அவளை திட்டினா நான் இது பண்ணிக்கிறது, எங்கள் அம்மா என்ன திட்டினா அவள் இதுவாச்சும் சிரிப்பு காட்டி சமாதானப்படுத்துறது. ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு லேயராக என்னை சுற்றி இருந்துக்கிட்டா. அதுதான் மெமரி சேவும். எவ்வளோ பாசம் காமிச்சாலும் அவ்வளோ இப்போ டிஸ்டன்ஸ் மேக் போகிறாளோ அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? டெய்லி எப்படின்னாலும் ஒரு சின்ன சண்டை தான் வருது. பர்டிகுலராக எது கூட இல்லை. இப்படி ஏதாச்சும் பண்ண சொன்னோம்னா அவள் ஏதாச்சும் கத்துவா, நம்ம ஏதாச்சும் கத்துவா. டெய்லி எப்படின்னாலும் ஒன்று இருக்கத்தான் செய்யுது. அவளும் நானும் கிட்டத்தட்ட ஒரு சண்டையிலலாம் 1 வீக் வரைக்கும் பேசாமல் இருந்தோம். அப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து சண்டை போடவும் ஆள் இருக்காது. நேற்று வரைக்கும் நான் கூட சண்டை தான் போட்டுட்ருந்தேன். இன்னைக்கு காலையிலேயும் சண்டை தான் போட்டுட்ருந்தேன். அவள் கேட்பா, நான் சொல்லுவேன். கேட்கலன்னா அவள் கத்துவா, நானும் சண்டை போடுவேன். அந்த மாதிரி சண்டை போட்டு நிறையா நாள் ஆயிருக்கு. இப்போ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கவங்க வந்து அவளுக்கும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி தான் சண்டை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி 2 பேருக்குமே ஒரு மாதிரி கிளாஷ் ஆகும். பட் வந்து சண்டை அப்படின்னு சொல்லி பேசாமல் அப்படிலாம் இருந்ததில்லை. வினோ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அப்படியே போயிடும். காலேஜில் 1 டைம் சண்டை போட்டேன். 4:30க்கு பஸ்ஸு வராமல் லேட் பண்ணிட்டா. அப்போ வந்து ஏன் வரலன்னு கேட்டதுக்கு கரெக்டான ரீசன் சொல்லலை. அதுக்காண்டி கோச்சிக்கிட்டு அங்கிட்டு போக இங்கிட்டு போகன்ட்டு வந்துட்டு இருந்தோம். அவ்வளோதான். இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும் வர்ஷானா ஹாப்பியாக சிரிச்சிட்டே, எல்லாத்துட்டையும் சிரிச்சிட்டே நல்லா இது பண்ணுவா.
அந்த வயசில். அவளை எங்கேயுமே கோவமாவோ சண்டை போட்டு நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும் 22 இயர்ஸாக. நிறைய சீக்ரெட்ஸும் அவகிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. அவங்க வர்ஷா கிட்ட நிறைய சீக்ரெட்ஸு எல்லாமே வந்து ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டோட எல்லாமே அவகிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. வர்ஷா தான் எங்களுக்கு வந்து தூது புறா. நான் இவ்வளோ பார்த்துட்டு போனதுலேருந்து இவர்கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் வர்ஷா தான் மெசேஜ் பண்ணி அண்ணா இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க, இல்லைன்னா அவங்ககிட்ட பேசவே மாட்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் கான்வர்சேஷன் பில்டப் ஆச்சு. இல்லாட்டி அப்படியே தான் இருந்திருக்கோம். அவனும் ரொம்ப பேச மாட்டான், நானும் ரொம்ப பேச மாட்டேன். வர்ஷா வந்ததுனால எங்களுக்கு கூட அப்படியே பில்டப் ஆச்சு. ஓவரால் நல்லா ஓடி வந்துருக்கு. பிடிச்ச விஷயம்னா நம்ம ஏதாச்சும் கேட்குறோம்னா சாப்பாடு ஏதாச்சும் கேட்டோம்னா பண்ணி தருவா, செய்வா, அது நல்லாயிருக்கும். பிடிக்காத விஷயம்னா நம்ம சொல்லி திடீர்னு ஏதாச்சும் கத்துவாளா புரியாமல் அது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் பிடிக்காமல். நானும் அதே தான் சொல்கிறேன். பிடிச்சதுன்னா அவன் என்கிட்ட ஓப்பனாக பேசுவான், நானும் அவட்ட ஓப்பனாக பேசிக்கிடுவேன். எங்கள் 2 பேருக்குள்ளே தனியாக இருந்துச்சு. இவள் 12th நாள் இவள் இருக்க மாட்டா, அவள் ஹாஸ்டல் போயிடுவான். நானும் அவளும் தான் வீட்டில் இருப்பேன் நேரமோ. அப்போ நானும் அவளும் நிறையா பேசுவோம். பிடிக்காத விஷயம்னா அவள் சிலதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசுவாள். அப்போ நான் கத்துவேன், அவளும் கத்துவா. அந்த மணி தான் சண்டை வரும். அதே மாதிரி அவள் பிடிச்ச மணி நிறையா பண்ணுவாள், நானும் அவளும் ஓப்பனாக நிறையா பேசிக்கிடுவோம். மற்றபடி அவள் பிடிக்காமையே நிறையா பேசுவாள். அப்போ நான் பேசாமல் அமைதியாக போயிடுவேன். பிடிச்சது அதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். பிடிக்காது வந்து சொல்லாமல் அப்செட் ஆயிடுவா, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டா, ரொம்ப நாள் கழித்து சொல்லுவா. அது கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் அப்போ போய் கவல்ட்டு. அவ்வளோதான். வச்சது என்னன்னா அவளோட உண்மையான அன்பு பிடிக்கும் எனக்கு. இப்போ எப்படி சொல்கிறது, அதான் ஒரே வட்டினா உண்மையாக இருப்பா, அவ்வளோ அன்பாக இருப்பா. வர்ஷாக்கிட்ட பிடிச்சது எது ஃபங்க்ஷனு எதுனாலும் என்ன எங்களை விட்டு கொடுக்காது. எங்களை வந்து கூப்பிட்டு முன்னாடியேவும் நீங்கள் ஏன் நாங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுவோம். நீங்கள் எல்லாமே ஏற்ற நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுவோம். என் பிள்ளைங்களை எதையும் விட்டு கொடுக்காமல் கூப்பிட்ருவோம். ஃபோன் போட்டு முன்னாடியே வர சொல்லுவோம். ராகையும் பைத்ராவும் எனக்கு இது நாங்கள் எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு சொல்லுவோம். அவள் ட்ரெஸ் பண்ணால் தீபாவளிக்கு வந்து என்கிட்ட காட்டுவாள். தீபாவளிக்கு வருவாள் பெரியம்மா பார்க்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி போல் என்றைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும், போகணும், இருக்கணும். என்றைக்கு அவள் வீட்டு தான். அதான் நாங்கள் விரும்புகிறோம். இப்போ கூட நான் அப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு வர்றப்போ கூட சண்டை நடந்துச்சு. நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன், எடுக்கலை. ஆனால் அப்புறம் திருப்பி ஃபோன் அடித்து அவள் மெதுவாக தான் பேசினா, நான் தான் கற்றுனேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரியாயிடும். இது மாதிரி நிறையா சண்டைலாம் நடந்திருக்கு. அவங்க பெரியப்பான்னு கூப்பிடாம எல்லாரையும் அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க. அது வந்து நல்ல மெமரி. எல்லாரையும் ஒன்று போல் நினைக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அப்பா ஸ்தானத்தில் எல்லாரையும் வச்சுருக்கான்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 நாளாக இருந்தா. அந்த நேரத்தில் அவளை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பாசமாக இருந்தால் பிரியவே முடியல. அந்த நேரம் அழுவே. அதுதான் அவளை பற்றி மறக்க முடியாது. எவ்வளோ முக்கியமான ஒரு ஆள்னா இவ்வளோ நாள் அது தெரில, இனிமேல் தான் அது தெரியும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அவள் இல்லாமல். எனக்கு என்ன தான் 3 அக்கா இருந்தாலும் எனக்கு என் மூத்த அக்கா போல் வராது. ஏன்னா அவன் என்னை சின்ன வயசுலேருந்து அவன் ரொம்ப அன்பெடுத்தா. என் 2வது அக்கா எடுப்பான்னு அவளையும் எதுவும் சொல்லலை. என் 3வது அக்காவை எடுத்தா அவளையும் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் என் மூத்த அக்கா போல் வராது. ஏன்னா அவளும் நானும் நிறையா விஷயம் ஓப்பனாக பேசிட்டோம். இனி அவள் விட்டுட்டு போகிறான்னா யார்கிட்ட பேசணும்னு தெரியாது. வீட்டில் தனியாகவும் இருக்கும். எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரில. கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவள் இல்லாத நேரத்தில் எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில. நான் மட்டும் தனியாக இருந்து பேச துணைக்கு ஆள் இருக்காது. இத்தனை நாள் ஒருத்தி இருந்தால் இப்போ விட்டுட்டு போகிறா, தனியாக இருக்கணுன்ற கஷ்டம் வருது. அதை காமிச்சிக்கிற முடியல. எவ்வளோ முக்கியம் அது சொல்லவே முடியாது. அவ்வளோ முக்கியம். அவங்க என்னை பெற்றெடுத்த 2 பேருக்கு அப்புறம் அவள் தான். அவளுக்கு எவ்வளோ நான் முக்கியமாக இருந்தேனோ அதை விட எனக்கு அவ்வளோ ரொம்ப 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 முக்கியம். ஆனால் எதுவுமே அவகிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் அவளாவே கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டு இப்படிலாம் பண்ணுற எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படிலாம் நினப்பா. அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன், தான் உனக்கு தெரியுதுல அப்படி சொல்லிட்டு. ரொம்ப 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 முக்கியம். சொல்லிக்கிறவே முடியாது. வேர்ட்ஸ் கான்ட் எக்ஸ்பிரஸ் தட். அதான் சொல்கிறேனே, நம்ம ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து அது பாண்டிங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே நம்ம அந்த ஏஜ் குரூப்பில் ஒரு 2 பேர் சேர்ந்துருப்போம். இப்போ நான், சுகேஷ், வர்ஷா,
நீங்கள் ரோஷனு, பூவி, ராகவி அந்த மாதிரி ஒரு செட் அண்ட் செட்டாக இருப்போம். பவித்ரா இந்த மாதிரி எல்லாமே செட் அண்ட் செட்டாக இருக்கனால அது வந்து ஒரு மாதிரி வைப். அந்த வைப் வந்து எங்கேயுமே கிடைச்சதில்லை. கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. நம்ம அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண எல்லா மெமரிஸுமே ஒரு நல்ல மெமரிஸ் தான். அது நம்ம பர்டிகுலராக இதுதான் நல்ல மெமரி அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாத்தையுமே செரிஷ் பண்ணுவோம். லைக் நம்ம இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண எல்லா டைமுமே ஒரு குட் மெமரிஸ் நான் நினைக்கிறேன். நாங்கள் சின்ன வயசில் அந்த ட்ரிப்பு போகிறதெல்லாம் எனக்கு வந்து அந்த போன நிகழ்வெல்லாம் ஞாபகம் இல்லை. பட் ஆனால் எங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த தனுஷ்கோடியில் எடுத்தது 2012 எடுத்த ஒரு பிக்சர். இப்போ ரீசெண்டாக நாங்கள் இந்த வருஷம் போனதும் அந்த பிக்சர், அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி லைக் 2012, 2024 ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷலான ஃபோட்டோ. பட் நான் சொல்லிட்டே இருப்பேன் 2036 இந்த மாதிரி எடுப்போமா அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் பார்க்கலாம், வில் சி, அந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுவோம். இதுதான் நம்ம ட்ரிப் போனப்போலாம் எப்போல்லாம் நம்மளாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கோமோ அது எல்லாமே ஹாப்பி மெமரிஸ் தான். எப்போல்லாம் கூட இருக்குன்னா அது எனக்கு எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் மெமரிஸ் தான் இருக்குது. எங்கள் லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வர்ஷா தான். ஸோ அது வந்து மறக்க முடியாது. அதுதான் ஸ்பெஷல். அது வந்து யாராலும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு இருக்கு. என்னோட டான்ஸ் பார்ட்னர் நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் பொங்கலுக்கு டான்ஸ் ஆடுவோம்ல, நான் வர்ஷா, மைத்ரா, மாயா ஆடுவாங்களே, அந்த மாதிரி நானும் அவள் எல்லாருமே நாங்கள் 2 பேர் வந்து சேர்ந்து இருப்போம். இதில் அப்புறம் காலேஜில் வந்து கூட இருந்திருந்ததுனால வந்து இன்னும் ஸ்பெஷல். நான் பேக் சீட்டில் தான் இருப்பான், நான், பைத்ரா, வர்ஷா எல்லாரும். ஸோ வந்து காலேஜ் பஸ்ஸில் வந்து நிறைய மெமரிஸ், சாங்ஸ் பாடுறது எல்லாமே வர்ஷா கூட தான். அதனால் உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் வர்ஷாவை. அதுதான் பெஸ்ட்டு. சொல்லப்போனால் குட் சோல், நல்லா கேரிங், எல்லாமே நல்லா நீட்டாக எல்லாருக்கிட்டே ஒரே மணிக்கு இருக்கும். எப்போயாவது அவங்க வீட்டுக்கு போனேன்னா முதல்ல அவள் தான் முன்னாடி இன்னும் சிரிச்சிட்டே வார வருஷன் அப்படின்பா. மேபி இனிமேல் அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் அந்த ஒரு வார்ம் வெல்கம் வந்து நான் மேபி மிஸ் பண்ணுவேன் இனிமேல் வர்ற நாட்களில். அதே மாதிரி நாங்கள் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்தாலும் சரி, சென்னை ஒர்க் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு எப்படி எங்கள் வீட்டுக்கு நான் போகணும், அதே மாதிரி எங்கள் தங்கச்சி வீட்டுக்கும் போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்தா தான் ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்கும். இங்கேருந்து எப்போ வந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு போயிட்டு வரது எங்களுக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். தீபாவளி இது வரைக்கும் தனியாகவே கொண்டாடினது கிடையாது. எல்லா வருஷமும் வந்து அத்தைங்க வீட்டில் தான் கொண்டாடி இருக்கு. வர்ஷா, மாயா, ஹேமா எல்லாருக்கூடையும் தான். அத்தைங்க எப்படி ட்ரெஸ் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரே மணி எடுத்து கொடுத்துருவாங்க. எல்லோரும் ஒரே மணிக்கு தான் இருப்போம். நமக்கு தெரியும்ல கிருஷ்ணாரத்தில் எப்படி ஒரே மணி. வருஷம் தீபாவளிக்கு ஒரு ரீலு, சைல்ட்ஹுட் மெமரி, ஃபேமிலி மெமரி எல்லாமே வந்து கிரியேட் பண்ணது எல்லாமே. ஒன்று சின்ன வயசு மெமரி. ஸோ இவங்களோட பழைய சுமோ எடுத்துகிட்டு அந்த யாழினி மோகினியில் வர்ற மாதிரி கும்பலாக ஒரு 20 பேர் அந்த டாடா சுமோவில் சிவகாசிக்கு வந்து அந்த பத்ராளியம்மன் கோயில் திருவிழா 2ஆம் திருவிழா பார்த்துட்டு போகிறது தான் ஒரு பெரிய மெமரி. கூட அந்த பாய்ஸ் ஸ்கூலில் நடக்கிற பொருட்காட்சி, அது ஃபோட்டோஸ் இல்லைனாலும் இன்னும் மனசுக்குள்ளே இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அந்த மெமரிஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்துட்டு நாங்கள் பொருட்காட்சி வருஷம் தீபாவளி டைமில் பேரியூரில் பொருட்காட்சி போடுவாங்க. அந்த பொருட்காட்சிக்கு போயிட்டு வரதே ஒரு நல்ல மெமரிஸ் தான். அது எப்பயுமே வந்து வருஷம் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் நம்ம ஊர் கிருஷ்ணாபுரம் பொங்கல்னால் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் ஒரே மாதிரி சமைச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு ஓரமாக சீட்டுலாம் விளையாடிட்டு அந்த அவங்க கூட சேர்ந்து விளையாடி அந்த ஃபன்னே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நம்ம யூஎன்ஓலாம் விளையாடுறது, இப்போ நான் உட்காந்துருக்க இடம் கூட போன வருஷம் பொங்கலுக்கு நாங்களாம் ஒரு டான்ஸ் ஆடி அதெல்லாம் அந்த மெமரிஸ் தான் வந்து நம்மளை வந்து அவள் இல்லைனாலுமே அவள் இருக்கிற மாதிரி வச்சு கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மெமரினா லாஸ்ட் டைம் பொங்கல் வந்தப்போ நம்ம வந்துட்டு டர்ஃபில் விளாட்ற மாதிரி இங்கே கிரிக்கெட் விளாண்டது, அது ஒரு நல்ல குட் மெமரி. அப்புறம் ஆஷ் விளாட்றது, நார்மலாக சீட்டு கட்டு நம்ம பொழுதுபோக்கு அது விளாட்றது, அது ஒரு குட் மெமரி தான். மெமரின்னு தனியாலாம் எதுவும் சொல்ல முடியாது, எல்லாமே மெமரி தான். எதுவும் தனியாலாம் சொல்ல முடியாது. இன்னொரு மெமரி சொல்லணுன்னா சீட்டு கட்டு விளையாண்டது வந்து மறக்கவே முடியாது. 2 தடவை சீட்டு கழுதை வாங்கிட்டு இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் கல்லாட்டம் ஆடுறீங்க அப்படின்னா அவளுக்காகவே போட்டு ஒரே நல்ல 16 கழுதை வாங்க விட்டு இனிமேல் நான் அவங்க கூட கழுதே விளையாட மாட்டேன்னு எனக்கு போனது தான். அதுக்கடுத்து நீ விளையாடவே திரும்ப வரவே இல்லை. ஸோ மேபி இன்னொரு சான்ஸ் கிடச்சா திருப்பி ஒரு தடவை சீட்டு கட்டு விளையாடுவோம். அதை நினச்சே பார்க்கவே முடியாது. வருஷம் இல்லாத வீடுன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்டல் போகிறதுக்கு முன்னாடியோ முடிக்கும் கூடயே தான் இருந்தான். ஹாஸ்டல் போகிறப்பெல்லாம் அவள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணான். எங்கள் அம்மா கூட அதுக்கப்புறம் தான் நான் போனதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவள் தான் என்னெல்லாம் போறியா. ஆனால் அது வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்ல மாட்டான், அதுலேயும் ஒரு சிரிப்பு தான்.
சரி போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு தான் நான் போகிறப்பையும் நான் வர்றப்பெலாம் எப்படினால வரலையான்னு கேட்பா. வந்ததுக்கப்புறம் வந்து தொலைஞ்சிட்டே அப்படி சொல்லுவாள். வரலைன்னா ஓயாமல் கால் பண்ணி வாழைன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணிவிட்டு அவள் இல்லாமல் இப்போ முடிக்க எங்கள் வீடே இருந்ததே கிடையாது. அவள் ஹாஸ்டல் போனால் கொஞ்ச நாள் தான், அதுவும் கொஞ்ச நாள் கூட இல்லை, 1 மாதம் 2 மாதம் தான். எங்கள் வீடே அவளை வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ண போகுது. ஏன்னா அவள் தான் ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்தா. இப்போ அவள் போகிறான்னு சொல்லிட்டு வீட்டிலே அவள் வந்து இல்லாட்டி எங்களாலே நாங்களே எப்படி இருக்க போகிறோன்னு தெரில. அவள் இல்லாத வீட்டில் ஹாஸ்டல் விட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு அவளை தான் பார்ப்பேன், அவட்ட தான் பேசுவேன். அவள் தான் ஏதாவது சொல்லுவாள், எனக்கு சமைச்சலாம் வைப்பா, ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி வைப்பா. இப்போ அவள் இல்லாமல் நான் வந்து திருப்பி வீட்டுக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு நான் என்னால் நினச்சே பார்க்க முடியாது. ஒருவேளை நம்ம ஹாஸ்டல்லே இருந்துக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது சில நேரம்லாம். எங்கள் அம்மாவை விட அவள் வந்து பெஸ்ட்டு தான். ஏன்னா ஒன்று அவள் ஏஜ் பீரியடில் நான் இருக்கிறதுனால எனக்காண்டி என்ன வேணும் என்ன செய்யணும் அதெல்லாம் யோசித்து எனக்கு எல்லாமே பண்ணுவாள். அதனால் வீட்டில் வந்து அவள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். இவ்வளோ நாள் கொஞ்சம் கத்தி சிரிச்சுக்கிட்டு கத்தி பேசிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தா. இனி அது இல்லாதன்றப்ப கொஞ்சம் அமைதியாக ஒரு சில இடத்துலலாம் வெளிலன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவங்க எப்படின்னு தெரில. நான் சின்ன வயசுலேருந்து அவள் கிட்ட தான் படுப்பேன், ஊட்டி விட்ருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. நான் நேற்று நைட்டு கூட அவளை கூட்டி தான் விட்டேன். கல்யாணம் ஆரம்பித்ததுலேருந்து அவள்கிட்ட ஊட்டி விட்டேன். இப்போ அவள் இல்லாதப்போ யார் கூட்டி விடன்னு தெரியாது. அம்மா பக்கத்தில் அவள் பக்கத்தில் தான் படுத்திருப்பேன். நான் வேறு எங்கேனாச்சும் போய் படுத்தாலும் வாடான்னு கூப்பிடுவா. அதனால வருஷம் வீடு நல்லா இருக்காது. நான் வந்தது அவட்ட தான் பேசுவேன். அவள் இல்லைன்னா எங்கே போயிருக்கான்னு கேட்பேன். எனக்கு எதுனாச்சும் ஆச்சுனாலும் அவள் பாப்பா. அந்த மாதிரி அப்போ இல்லை, இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுன்னு தெரில. அர்ஷா வந்து எப்பயுமே சித்தி கவலைப்பட்டு அவளும் சேர்ந்து கவலைப்படுவா. துணையாக இருப்பா, கிச்சனுக்குள்ளே நல்லா ஹெல்ப் பண்ணுவா. சித்தி இல்லைனாலும் மற்றவங்கள பார்த்துக்குருவா, மாயா பேமாங்களை நல்லா பார்த்துக்குருவா. அவள் வந்து எப்பயுமே வந்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டாள், சிம்பிளாக இருக்கும்னு நினைப்பா. கொஞ்ச நாள் கவலைகள் இருக்குது. ஒரு பிள்ளையை வந்து ஸ்கூலுக்கு சேர்க்குறப்ப வந்து அந்த காலையில் அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வர தண்டிக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப அந்த ஃபீலிங் வந்து இப்போ மறுபடியும் வருது. இன்றைக்கி வந்து சந்தோஷம்தான், இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து காலையிலேருந்து ஒரு கவலைகள் தான். ஏதோ பெருசாக லேக் ஆகுற மாதிரி இருக்குது. எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு எப்படி போனாலும் இப்போ அவள் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், சொல்ல தெரில. இதுக்கப்புறம் இருக்க எல்லா ஈவெண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டான்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா ட்ராவல்லையும் அவள் தான் என் பக்கத்தில் இருப்பாள். இப்போ இருக்க மாட்டான்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. 2 பேர் இருந்தப்போ என்ன சொல்ல, ரொம்ப ஒரு மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ போகிறப்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். 2 வீக்ஸ்க்கு முன்னாலேருந்தே மிஸ் பண்ணிட்டோம். வீடியோ கால் போட்டு அழுதுகிட்டு இருந்தோம் நானும் அவளும். ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அவளை, மிஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. மேகமலை போனப்போ அந்த ஃபேமிலி சாங்கை போட்டு எல்லாம் கோரஸாக பாடிட்டு போனோம். அடுத்து இங்கே ஆன்மீக சுற்றுலா, கும்பாபிஷேகத்துக்காக ஆன்மீக சுற்றுலா போனோம். ராமேஸ்வரத்தில் போய் வருஷாக்காக ஒரு பரிகாரம் பண்ணோம். பரிகாரம் பண்ணி கொஞ்சம் 2 மாதத்துலேயே ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஈவந்தோ எங்கள் ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே இந்த ஆன்மீக ட்ரிப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கோவிலுக்கு போகிற ட்ரிப் இருந்தால் கூட நாங்கள் அதை எவ்வளோ ஃபன்னாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி சாங்ஸ் போட்டு பாடிட்டு இருப்போம். அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச நல்ல சாங்ஸ் எல்லாம் நாங்களே அந்தாக்ஷரி மாதிரி விளையாடிட்டு இருப்போம். இந்த மாதிரி நாங்களே ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிடுவோம். மாப்பிள்ளை நிலக்கரி கருப்பு, அந்த கருப்புலேருந்து தான் வைரம் வரும். அதே மாதிரி கருப்பாக வர்ற வைரம் போல் மருமகன் எங்களுக்கு வர்றாரு. மருமகன் வர்றாரு, மூத்த மருமகன் வீட்டுக்கு மகனாக வர்றாரு. அவரும் மகனாக வர்ற மருமகன். நீயாக இரு, யாருக்காண்டி ஒன்றை மாற்றிக்காத, கோவப்படாத, பொறுமையாக இரு, அது எல்லாமே உனக்கு தெரியும். எதுனாலும் நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். பிரச்சனைன்னு வந்தால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா சொல்லு, இல்லைனா நீயே அதை மேனேஜ் பண்ணிக்கோ. ஹாப்பியாக இரு. எப்பயுமே நான் அம்மா அப்பா ஃபேமிலி உன் கூட தான், உனக்காண்டி தான், உனக்கு தான். கல்யாணமாகி போகிறா, இனி அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இருக்கணும். அந்த இடத்துக்கு பொறுத்து நல்லா ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். மாமாவையும் நல்லா பார்த்துக்கிறணும், நல்லா ஜாலியாக இருந்துக்கிறணும். அவள் இங்கே இருந்த மாதிரி அவள் அங்கே போய் ஓப்பனாக பேசிகிட்டு இருந்தால் அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு தெரில. அதனால் நான் அவட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், இங்கே பேசுகிற மாதிரி அங்கே பேசாத, இங்கே ஒரு மணி இருக்குது அங்கே ஒரு மணி இருக்கும், வீடு மாறுதில்ல, அதனால் பார்த்து இருந்துக்கோன்னு அவட்ட நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருந்தேன்.
அதே மாதிரி அந்த வீடு எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியாது, அவங்க கேரக்டரும் தெரியாது, மாமா கேரக்டர் மட்டும்தான் தெரியும். அதனால் அவள் மாமா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி போவாள். அவங்க அண்ணி, அவங்க அத்தை, அவங்க மாமனார், அவங்க கேரக்டர்லாம் அவளுக்கு தெரியாதனால அவள் என்ன பண்ணான்னு தெரியாது. அங்கே போய் அவள் பார்த்து தான் இருக்கணும். மற்றபடி சொல்லணும்னா அவள் அங்கே போய் நல்லா இருந்தால் போதும். என்ன கொஞ்சம் சேடாக தான் இருக்கும், பட் ஹாப்பி. ஆமாம், மேரேஜ் ஆகுறது இதுதானே குட்டு, நல்ல விஷயம் தான். ஆனால் என்ன, வெளிநாட்டுக்கு போயிடுவா. இங்கே பக்கத்தில் இருந்தானாச்சும் எங்கள் எப்படியாவது பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். வெளிநாட்டுக்கு போயிடுவா. இருக்கந்தாட்டிக்கு நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிறோம். இப்போ அங்கே இருந்தானா நம்ம எப்படி எல்லோரும் இது பண்ணுவோமோ அந்த மாதிரி பார்த்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம். அவள் போகிற இடமும் அவள் போகிறாள் மேரேஜ் போகிற இடத்த இங்கே எப்படி ஹாப்பியாக வச்சுக்குவாளோ அதே மாதிரி எந்த இடத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கிடுவான். இங்கே யாராவது பயம் இல்லை, ஹாப்பி தான். அது எல்லாருக்கும் வர்ற ஃபீல் தான். கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது வந்து கட்டாயம் தானே. அதனால் இருந்து தான் ஆகணும், அவங்க போய்த்தே ஆகணும். அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறது தான் வேணும். இருந்தாலும் பக்கம் தானே, பார்த்துக்குருவோம், அவ்வளோதானே. முன்னாடியாவது பார்க்க முடியாது, இப்போ பேசுவோம், பார்ப்போம், வீடியோ கால்லே பார்த்துக்குருவோம், பேசிக்கிடுவோம். அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசுக்கு வந்து எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது. அது எல்லாருக்கும் இயல்பு தானே, அது எல்லாருக்கும் இருக்கும். பெண்களுக்கு எப்போயுமே 2 வீடு, ஒன்று பிறந்த வீடு, பூந்த வீடு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூந்த வீடு போட்டு போய்த்தாங்கணும். வருஷம் பூரா நம்ம விட்டே வச்சுக்கிற முடியாது, அதனால் அனுப்பித்தான் ஆகணும். அது ஒரு என்ன சொல்கிறது, பிரிவு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும், ஒரு பக்கம் மகளாக போனாலும் மருமகனாக இன்னொருத்தர் வர்றாரு எங்கள் ஃபேமிலிக்குள்ளே, அதனால் ஒரு சந்தோஷம். ஃபேமிலிக்கு புதுசாக போகிறோன்னா பொம்பளை பிள்ளைங்கிறப்ப நம்ம வந்து கல்யாணம் பண்ணி தானே கொடுக்கணும். இல்லையா, போகிற வீட்டில் போய் சந்தோஷமாக நல்லா தாய் தப்பி பேரை காப்பாற்றி குடும்பத்து பேரை காப்பாற்றி நல்லா இருக்கணும். எல்லாருமே ஒரு நாள் போகிறது தான். அந்த மாதிரி தான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதை இதுக்கு போகிற இடத்துல இதே மாதிரி ஹாப்பியாக அங்கே ஒரு ஃபேமிலி அவளுக்கு புதுசாக கிடைக்கிது, அங்கேயும் இதே மாதிரி அவள் ஒரு ஃபேமிலியை நல்லா பில்டு பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கட்டும். அது வந்து ஒரு சுகமான சுமைகள். நாங்களும் ஒரு பொண்ணாக இருந்து இன்னொரு வீட்டுக்கு மகளாக இருந்து தான் மருமகளாக வந்திருக்கோம். அது மாதிரி தான் எங்கள் மகளை நாங்கள் மகளாக இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். வருஷம் விட்டு கொடுத்து போய் எல்லா சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் சமாளித்து வந்துடுவா. ஏன்னா அவள் கூட்டு குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறா, எல்லாரோட இருந்து ஒன்றுவோட பழகி வந்திருக்கிறா. அவள் மட்டும் தனியாக இல்லை, அண்ணன் தம்பி பிரித்து பார்க்காம எல்லாரோட இருந்து வந்திருக்கான். இதே மாதிரி தான் அங்கே போய் இருப்பான்னு அவன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது, நம்மளோடய வச்சுருக்க முடியாதுல்ல. முந்தி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சமாவது பேசுகிற வசதி இருந்துச்சு, டெலிஃபோனில் பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் எந்த வசதியுமே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ எந்த நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் வீடியோ கால், வாட்ஸ்அப் கால் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் பிள்ளை எங்கே இருந்தாலும் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும், நம்ம பார்த்து ஃபோனில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். மெமரிஸை வந்து அவள் எங்கே இருக்கிறாங்கிறத வந்து இருக்கிற இடத்துலேருந்து நம்மளுக்கு காட்டிடுவா, என்ன செய்கிறேன் என்னன்னு. அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. எங்கே இருந்தாலும் அவன் மூலமாக நம்ம வெளிநாடை பார்த்துக்கலாம். பாஸ்போர்ட் விசா இல்லாமலே வெளிநாடை நம்ம பார்த்துக்கலாம். அண்டு ஒரு மெசேஜ் அவளுக்கு சொல்லணும்னா, தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு வந்துரு, எங்கே இருந்தாலும் சரி. ஏன்னா தெரியும் ஒரு சில இது எப்படி கலாய்ச்சிருக்கேன் வந்துட்டேன் அப்படின்னு. எங்கள் அப்பாட்ட பேசினப்பே வருஷம் தான் உனக்கு மிஞ்சி போடணும், அவள் வர்றப்போ தான் உனக்கு கல்யாணமே நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வந்துரு எப்படியாவது. அண்டு இது வரைக்கும் எப்போயும் சிரிச்சுட்டு இருந்த கூட இருக்கிற ஒரு முகம் இனிமேல் போகுதுன்றது ஒரு மாதிரி கஷ்டம்தான். ஆனால் ஓகே, இதையும் தாண்டி தான் நம்ம போகணும், பார்த்துப்போம். எதனால என்ன இப்போ நல்லா வாட்ஸ்அப் கிடக்குது, டப்புன்னு ஒரு வீடியோ கால் போட்டால் வந்துட போகிறேன். அதனால என்ன இருக்குது, எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வருவோம், அவ்வளோதான். ஸோ நாங்கள் இல்லைலாம் நினைக்க வேண்டாம், எங்கே இருந்தாலும் நாங்கள் எப்போயுமே கூட இருப்போம். எப்போயுமே அந்த 32 டீத் காமிச்சு சிரிப்பா, அதை மட்டும் என்றைக்குமே அவள் யாருக்காண்டி விட்டுறக்கூடாது. எப்போயுமே சிரிக்கணும். எல்லா சுச்சுவேஷனில் எப்படி சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணாலும் அங்கேயும் போய் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவள் சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணணும். அதான் கண்டிப்பாக அவள் மேனேஜ் பண்ணக்கூடிய ஆள் தான். அந்த 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 சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய ஆள் தான். ஸோ அதனால் அவள் அடாப்ட் ஆகிடுவா. எப்படி இங்கே நம்மளை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணாலும் அதே மாதிரி அங்கேயும் ட்ரீட் பண்ணுவோம். அட்வைஸ்லாம் எனக்கு அந்தளவுக்கு சொல்ல வராது. பட் ஆனால் இப்படியே ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா இருந்தால் ஓகே, அவ்வளோதான். இப்போ பிஃபோர் மேரேஜுக்கு எப்படி ஃபேமிலி கூட அட்டாச்சாக ஜாலியாக எது இருக்கியோ அதே மாதிரிக்கே ஹஸ்பண்டோட ரிலேஷன் அங்கேயும் அதே மாதிரி நீ இருக்கணும். அதுதான் அதோட நேச்சுரல் கேரக்டர் தான் அவளோடது. ஸோ அதனால் வந்து அவள் அப்படியே தான் இருப்பாள். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அவரை எப்படி இருப்பாளோ அதே மாதிரி தான் இருப்பாள். ஹாப்பியாக இருக்கணும், அவளை பற்றி பயப்பட தேவையில்லை. குடும்பத்தில் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல மாமியார் மாமனாரை மதித்து
சந்தோஷமாக இருக்கணும், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும், மாப்பிள்ளையை மதித்து வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றத்துக்கு வரணும். இன்னாரும் கேசவராஜ் பிள்ளைன்னா அது நல்லா பேரை காப்பாற்றி கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். ஒரு பக்கம் ஜாலியாக இருக்குது, எங்கள் அண்ணன் பையன் எங்கள் அண்ணன் பொண்ணு பையங்கன்னு எல்லாம் ஜாலியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. எங்களை விட்டு இன்றைக்கி பிரியுதேன்னு எப்படி சொல்லணுன்னு எங்களுக்கு தெரில. அவளுடைய மனத்துக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்ற அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவள் லைஃப்பும் நல்லா இருக்கணும். ஆனால் இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்குது எங்களுக்கு. இப்போ இத்தனை வருஷமாக என் கூட எப்படி ஒரு பாசமாக அன்பாக இது இருந்தியோ, மற்றவங்கள்ட்ட எப்படி நீ இருந்தியோ, சிரிச்ச முகத்தோடு எப்படி இருந்தியோ, அதே நீ லைஃப் லாங் வரைக்கும் அந்த சிரிச்ச முகத்தோடு நான் இருக்கணும். எதுக்குமே வந்து ஃபீல் பண்ணாத, ஐ நோ நீ எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு எப்பயும் போல் அந்த சிரிப்பை வந்து விட்டுறாத. லைக் அந்த சிரிப்பு தான் உன்னை டிஃபைன் பண்ணும். வருஷம்னா அந்த சிரிப்பு தான். அந்த சிரிப்போடு எப்பயுமே இருந்து லைக் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணு. எப்போவுமே நாங்கள் உனக்கு இருப்போம். லைக் இந்த எங்களெல்லாம் விட்டுட்டு நீ அவ்வளோ தூரம் போகிற அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். லைக் ஒரு கால் பண்ணனா நாங்கள் எல்லாருமே, நீ எப்போ கால் பண்ணுறோ ஈஸியாக நம்ம எல்லாருமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பக்கத்தில் தான் இருப்போம். அப்புறம் வந்து கூப்பிட்டா நீ கிளம்பி வரணும். அதாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நீ எங்கேயும் வந்து வரமாட்டேன் அப்படின்லாம் நீ சொல்ல முடியாது. நீ கிளம்பி எல்லாம் வந்து தான் ஆகணும். அப்புறம் என்ன சொல்லணும், அங்கே வந்து வேறு குடும்பம் வேறு ஊர்லேருந்து வந்தோம். அந்த மேரேஜ் பண்ணி வந்தோம். அவங்க அப்பா சித்தப்பா பெரியப்பா அவளுக்கு நாங்கள் வந்து வேறு ஊர்லேருந்து வந்தாலும் ஒற்றுமையாக இருக்கோம். அதே மாதிரி வருஷம் போன இடத்துல ஒற்றுமையாக இருப்பாள், நல்லா இருப்பாள். அவள் ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி அவளால் இருக்க முடியும், நல்லா இருப்பாள். கஷ்டம்னாலும் பரவாயில்ல, சந்தோஷம்னாலும் பரவாயில்ல, ஒருத்தர் கூட இருக்கார். கஷ்டமே பட்டாலும் அவர் கூட இருக்கிறனால அவளுக்கு எல்லாமே சந்தோஷம் தான். அதனால் எல்லாமே அவள் சந்தோஷமாக எடுத்துக்கிடுவாள். வீட்டில் வந்து பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், அவ்வளோதான். இருந்தாலும் மாமனார் மாமியார் அடுத்தது ஹஸ்பண்டு வீட்டுக்காரு அவங்க சொல்கிறத கேட்டு அந்த குடும்பத்துக்கு தகுந்தது மாதிரி அவங்களோட இது பழக்கவழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அவங்களோட இதில் ஒன்றி போயிடணும். நீ நம்ம பிறந்த விட்டதை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க புகுந்த வீட்டில் என்ன இருக்காங்களோ அந்த தகுந்த மாதிரி போயிடணும். அப்படி தான் அவங்களோட ஒன்றி போயிட்டா தான் எந்த பிரச்சனையுமே இருக்காது. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடுற பெண்ணுக்கு வாழ்த்துக்கள். எல்லா வளங்களும் பெற்று நல்ல கணவன் மனைவி குடும்பத்தோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக நல்ல ஒரு வாழ்க்கை அமைக்கணும். ரெண்டாவது மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிக்கணும். ரெண்டாவது இந்த இப்போ வந்து அடுத்தது மாப்பிள்ளை வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிறனால போகிறதுனால அங்கே போனாங்கனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். அதே சமயத்தில் லைஃபுக்கு என்ன தேவையோ அதையுமே பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்கு தகுந்தது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும். வாழ்த்துக்கள். அவ்வளோதான். அவங்க வீட்டில் போய் அவங்க மாமா அத்தை மாமாவை நல்லா பார்த்துக்கணும், வீட்டுக்காரை பார்த்துக்கணும். என்ன இங்கே இருந்த மாதிரி அங்கேயும் நல்லா இருக்கிற மாதிரி கலகலன்னு நல்லா இருக்கணும். எப்பயுமே எங்களை மறக்காமல் இருந்தால் போதும், அதுவே போதும். ஹாப்பி மேரிட் லைஃப் வர்ஷா அண்ட் சங்கர்நாத். வர்ஷா, happy married life. Be happy. Wishing you a very happy married life from my side. And ரேணுவும் இதை நீ மேலேருந்து பார்த்துட்டு இருப்பா. நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவன் நினப்பா. ஸோ எப்பயுமே வந்து அந்த ஸ்மைலை மட்டும் விட்டுறாத. லவ் யூ வர்ஷா அண்ட் மிஸ் யூ. ஹாப்பி மேரிட் லைஃப் வர்ஷா. உன்னை மிஸ் பண்ணுவேல, பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் பண்ணுவேன். ஆனால் அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. கால் பண்ணுறப்பெல்லாம் ஒழுங்காக அட்டென்ட் பண்ணிடு, பேசிடு. எங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஆனால் கால் பண்ணுறப்ப மட்டும் அட்டென்ட் பண்ணி இருக்கேன்னு மட்டும் சொன்னாவே அதுவே எங்களுக்கு பெரிய ஹாப்பினஸ் தான். ஹாப்பியாக இரு. நம்ம அம்மா கூட சண்டை போடாமல் 2 பேரும் ஜாலியாக இருங்க. சண்டை போட மாட்டேன், இருந்தாலும் ஒரு கோவத்தை காமிக்காமல் இரு. ஃபாரினில் போய் நல்லா இரு, நாங்கள் வீடியோ காலில் பார்த்துக்குறோம். நீ ஹாப்பி மேரி லைஃப் அக்கா மாமா. திருமண வாழ்த்துக்கள். என்றைக்கும் நல்லா இருக்கணும், குடும்பத்தோட சந்தோஷமாக. ஹாப்பி மேரிட் லைஃப். எங்கள் அண்ணனை கண் கலங்காமல் பார்த்துக்கோ, அவ்வளோதான். Wishing you a very happy married life, Varsha. Happy married life, Varsha and Shankar. Happy married life, my dear soul. Happy married life, Varsha. ஹாப்பி மேரிட் லைஃப். வர்ஷாவுக்கு கல்யாண வாழ்த்துக்கள். வர்ஷா நல்லா இருப்பா. திருமண வாழ்த்துக்கள். அன்பு மகள் வர்ஷாவுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். சங்கருக்கும் வர்ஷாவுக்கும் கல்யாண வாழ்த்துக்கள். ஹாப்பி மேரேஜ் லைஃப். நல்லா சந்தோஷமா இருங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் வர்ஷா. 100 ஆண்டு வாழ்க. எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இரு.
எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீ எப்போ இருக்கியோ எப்பவும் போலயே ஜாலியாக சிரிச்சிட்டே வருஷம் ஆனால் வருஷம் அந்த மாதிரி இருந்துக்கோ. ஸோ ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப். எனக்கு அது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு தெரியல. போகிறா அப்படின்னு சொல்லி தெரியுது, பட் ஆனால் அது வந்து மிஸ்ஸிங்காக இருக்குமான்றது இருக்கும். பட் ஆனால் எனக்கு என்னமோ அது மிஸ்ஸிங்காக இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கேயோ இங்கே தான் பக்கத்துலேயே இருப்பா, இப்போ கூப்பிட்டா வந்துடுறது மாதிரி தான் இருக்குது. பட் ஃபாரின்லாம் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. பட் வந்து மிஸ்ஸிங் இருக்கும் தான் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எல்லாமே அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அடிக்கடி அந்த நம்ம சொல்கிறது தான். அவள் வந்து எப்போ பாப்பா, இப்போ இன்கேஸ் அவள் ஃபாரின் போயிட்டானா அப்போ கூட போட்டு பார்ப்பாள். அப்போ பார்க்குறப்ப என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி நினைவுகள் நம்ம சேர்த்துருதுன்ற மாதிரி நம்ம கூட இல்லாதப்போ அந்த நம்ம பண்ணி வச்சுருக்க மெமரிஸ் தான் நம்ம எல்லாருமே சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணி வச்சுருக்க மெமரிஸ் தான் நம்ம இன்னும் அவள் வந்து உங்களெல்லாம் அவள் வந்து சின்ன பொண்ணு தான். ஆனால் அடுத்து அன்னைங்களுக்கு வந்து நாத்தனார் ஸ்தானத்துலேருந்து நிறைய நடத்தி அவள் பொறுப்பு நிறையா இருக்குது. நிறைய அன்னைங்க இருக்காங்க. அவள் தான் வந்து எல்லாமே செஞ்சு வைக்கணும். வருஷா அதை நல்லாவே அதில் ஒரு காம்படிஷனே வரும்னு நினைக்கிறேன். வருஷாக்கும் மாயாக்கும் அதை வருஷா லீட் பண்ணுறாளா மாயா லீட் பண்ணுறாளான்னு தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதை வீட்டிலே வச்சா தின்னு வச்சு அனுப்பிவிட்டுல எல்லாருமான்னு சொல்லுவேன். எங்கே பார்த்து வச்சுடாது அழுதுகிட்டே வருது. கீழே எடுத்து வச்சுருக்க நீங்கள் கண்காலங்கி எடுத்து வந்து கேட்பேன். நல்லா இருக்கட்டும். தாண்டி கொடுத்து செஞ்சுட்டு அவங்க அப்பாவை தின்னு வச்சு சொல்லி தாண்டி கொடுத்தாச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் செய்யணும். ரசாவுக்கு பிடிச்சது பூச்செடிது. எனக்கு வருஷம் தான் என்ன நல்லா வச்சுக்கிடுவாப்பா. அதுதான் எவான்னு கேட்போம். யாருக்கான்னு தேடி வந்தாங்கன்னா எப்போ உங்களை தேடி வந்திருக்காங்க அப்படின்பா. அதான் வருஷம் செய்வேன். நான் கேமாவும் செய்வேன்.